நம்ம இப்பொழுது we are worshipping under the seventh seal. ஏழாம் முத்திரையின் கீழ் தேவனை ஆராதிக்கிறோம். யோவான் ஆவிக்குள்ளாக மாறி அவன் இந்த தரிசனங்களை காண்கிறான். இந்த தரிசனங்களை எல்லாம் காண்பித்து கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு அதை காண்பித்தார். அதை நமக்கு எழுதும் பொழுது இப்பொழுது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு ஷேடோ, புதிய ஏற்பாடு அதனுடைய பொருள் இயேசு கிறிஸ்து, புதிய ஏற்பாடு சப்ஸ்டன்ஸ். இன்றைக்கி வெளிப்படுத்தும் விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் ரியாலிட்டியாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது வர்ஷிப் சேஞ்ச் ஆகிறது. எப்பொழுது சேஞ்ச் ஆகிறது? அந்த 7ஆம் வசனத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கும்போது, and he came and took the book out of the right hand of him that sat upon the throne. அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த அந்த புஸ்தகத்தை வாங்கும் பொழுது வர்ஷிப் சேஞ்ச் ஆகிறது. இப்போ நம்ம அந்த மாதிரியான வர்ஷிப்பை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை வாங்கும் பொழுது தான் இந்த வர்ஷிப் வரும். அடுத்த வசனத்திலிருந்து அந்த வர்ஷிப்பை நம்ம வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தையும் பிடித்து ஆட்டுக்குட்டியான முன்பாக வணக்கமாக விழுந்து, கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். நீர் ஒருவர் தான் பாத்திரர், வேற யாரும் பாத்திரர் கிடையாது. வானத்திலாது பூமியிலாது ஒருவரும் பாத்திரவான் கிடையாது. நீர் ஒருவரே பாத்திரர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார். அங்கே நியூ சாங் வரும், நியூ வர்ஷிப், நியூ சாங். எப்பொழுது அவர் புஸ்தகத்தை வாங்கினார். அப்போ புஸ்தகத்தை வாங்குறதுனால அந்த வர்ஷிப் இல்லை, இது டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் வர்ஷிப். இட் இஸ் அ ட்ரூ வர்ஷிப். இட் இஸ் அ வர்ஷிப் அண்டர் த செவன்த் சீல். The seventh seal is the coming of the Lord. அவர் மேகத்தில் வந்திருக்கிறார். இதுதான் செவன்த் சீல். எப்படி மேகத்தில் போனாரோ அப்படியே மறுபடியும் மேகத்தில் வந்திருக்கிறார். கலிலேயாக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம். ஒரு மேகமானது அவரை எடுத்துக்கொண்டது என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மேகத்திலே அவர் போனார், திருப்பி இப்பொழுது மேகத்தில் வந்திருக்கிறார். இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட், தி செவன்த் சீல். அவர் புஸ்தகத்தை வாங்கியிருக்கிறார். ஒரு நாளிலே அது ஆதாம் கையில் இருந்தது. ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த புஸ்தகத்தை பிசாசு தொட முடியாது. அது மூல சொந்தக்காரர், அது தேவனத்தில் போய்விட்டது. அவர் சிங்காசனம் உட்கார்ந்திருக்கிறார். இந்த புஸ்தகம் அவருடைய கையில் இருக்கிறது. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்று 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் புக்கை ஓப்பன் பண்ணுகிறார். ஓப்பன் பண்ணும்பொழுது வர்ஷிப் மாறிவிட்டது. இதுவரைக்கும் செய்த வர்ஷிப் இப்பொழுது சேஞ்ச் ஆகிவிட்டது. அதன் பின்பு இது என்றால் யோவான் என்ன செய்கிறான் என்றால் அந்த புஸ்தகத்தை அவர் கையிலிருந்து வாங்குகிறார். சமுத்திரத்தை பூமியின் மேலும் சமுத்திரம் மேலும் நிற்கிறாங்க. தூதனுடைய கையில் இருக்க அந்த சிறு புஸ்தகத்தை, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள். 8ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நீ போய் அந்த திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை வாங்கிக்கொள். அது தேவனுடைய கரத்தில் ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட இருக்கிறது. இப்பொழுது அந்த பலமுள்ள தூதன் கையில் இருக்கிறது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் சரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போலவும், அங்கே அவருடைய பாதங்கள் உலைக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலவும் அது இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது என்று 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
அதனால் 5 அதிகாரத்தில் அது க்ளோஸ் புக்கு, ஆட்டுக்குட்டியானவர் வாங்கியிருக்கிறார். இப்பொழுது புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். 10 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பலமுள்ள தூதனுடைய கையில் அது இருக்கு. இப்பொழுது யோவானுக்கு என்ன சொல்லப்பட்டது? நீ போய் அந்த புஸ்தகத்தை வாங்கிக்கொள் என்று சொல்ல, அவன் தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு, அந்த திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது, நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும், நான் வாய்க்கு தேனை போல மதுரமாக இருக்கும். நான் தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அந்த புஸ்தகத்தை புசித்தேன். இப்பொழுது அந்த புஸ்தகம் 7ஆம் தூதன்கிட்ட இல்லை, அந்த புஸ்தகம் பலமுள்ள தூதன் கையில் இருக்குது. நம்ம அங்கே போய் தான் வாங்கணும். நீங்கள் செகண்ட் ஹேண்டாக பிரதர் பென்காம்லேருந்து செய்தியை பெறுறீங்க, ஆனால் ஃபஸ்ட் ஹேண்டாக நீங்கள் தேவனத்துலேருந்து வாங்கியிருக்கீங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசணும். மெசேஜை தான் எல்லோரும் கேட்காங்களே, ஆனால் யார் நியூ பேர்த் அடைகிறா? அதுதான் முக்கியமான காரியம். அதனால் யார் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறாரோ அவங்க சேஞ்ச் ஆகிறாங்க. ஆனால் யார் நியூ பேர்த் அடைகிறா? அந்த புஸ்தகத்தை புசிக்கும் பொழுது அது நம்ம சேஞ்ச் பண்ணுது, அந்த டயட் நம்மளை சேஞ்ச் பண்ணுது. அந்த புஸ்தகத்தை இதோ யோவான் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் அதை வாங்கி புசிக்கும் பொழுது, இப்பொழுது அவன் கையில் வருது. அவன் புசிக்கும் பொழுது அந்த புஸ்தகம் அதோட முடிஞ்சு போச்சு. புசிச்சு அவனுக்குள்ளே ஒன்றா மாறிச்சு. அதுக்கு பிறகு யார் கைக்கு போக முடியும்? ஒருத்தர் கைக்கும் போக முடியாது. அதனால் இந்த புஸ்தகம் வார்த்தையானது நம்மளை ஒரு பாகமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. நம்ம இதை கேட்டு நீங்களும் வார்த்தையும் இணைக்கப்பட்டு ஒன்றா மாறிச்சிங்க. அது மணவாட்டியில் அது முடிவடையுது. அது யோவானில் முடிவடையுது. ஜான் வாஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பிரைட். மணவாட்டிக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். இன்னைக்கு அந்த புஸ்தகம் உங்களுக்குள்ளே இருக்கு. வேர்டு உங்களுக்குள்ளே இருக்கு, உங்களுக்குள்ள அவதாரம் பெற்றிருக்கு. இதுதான் அந்த புஸ்தகத்தினுடைய கடைசி முடிவு. அதுதான் நீங்கள் வார்த்தையாக மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அதனால அருமையானவர்களே, இப்பொழுது இந்த நேரத்தில் வொர்ஷிப்பிங் சேஞ்ச் ஆகுது.